இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிறை அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அதனுள்ளே தண்டனை பெற்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கவோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கவோ செல்கிறீர்கள் என்றால் அவர்களை பக்காவாக ரெடி செய்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதெல்லாம் பேச வேண்டும், எதெல்லாம் பேசக்கூடாது என்று தயார்படுத்தி வைத்திருப்பார்கள். எனவே பொதுவாக சிறை கைதியின் அனுபவத்தை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது. அதிலும் பெண் சிறை கைதிகளின் அனுபவமானது மிகவும் கொடியது. இவர்களை பாதுகாவலர்களே கூட தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் உண்டு. வேறு வழி இல்லை. கத்தினாலும் கூச்சலிட்டாலும் யாரும் உதவிக்கு வரப்போவதில்லை. சிறையில் இருந்து தண்டனை முடிந்து வெளியான உலகளாவிய பெண் கைதிகள் பல்வேறு ஊடகங்களில் தங்களுடைய சிறைச்சாலை அனுபவங்கள் பற்றி தெரிவித்த உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். சீரான இடைவெளியில் எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர்கள் தரப்படும். அது சுவரோடு மாட்டி வைக்கப்பட்டிருக்கும். பெண் கைதிகள் வரிசையாக சென்று குளியல் அறையில் அதை பயன்படுத்தி முடியை ட்ரிம் செய்து கொள்ளலாம். ஆனால் சில பெண் கைதிகள் ட்ரிம்மரின் எதிர்முனையை பயன்படுத்தி அதை ஒரு அடல்ட் டாயாக பயன்படுத்தி கொள்வதும் உண்டு. சிறையில் பெண்களுக்கு அதற்கான ஒரே தீர்வு பெண்கள் மட்டுமே. பெரும்பாலான பெண்கள் இத்தகைய செயலில் ஈடுபட்டாக வேண்டியது அவசியமாக அல்லது கட்டாயத்தால் நடக்கிறது. ஓரினச் சேர்க்கை, லெஸ்பியன், கே மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் உறவில் இருக்கும் பெண்கள் கூட வேறு வழியின்றி இத்தகைய உறவில் இணைந்து விடுவார்கள். சிறையில் கொடுக்கப்படும் வேலைகளை சரியாக செய்யவில்லை என்றால் தண்டனை நிச்சயம் உண்டு. ஆனால் செய்த வேலைக்கான உணவு மட்டும் சரியாக கிடைக்காது. சிறையில் கைதிகள் அனுபவிக்கும் பெரிய கொடுமைகளில் முதன்மையானது உணவுதான். பெரும்பாலும் சிறைச்சாலை உணவு நன்றாக இருக்காது. நன்றாக இருக்காது என்பது ருசியை சார்ந்தது அல்ல, தரமற்றது என்பதை தாண்டி உணவில் புழுக்கள் கூட சில சமயம் இருக்கும். சிலர் திறமையானவர்களும் கூட. கையில் கிடைக்கும் பொருளை வைத்து ஏதாவது உருவாக்குவார்கள். கைவினைப் பொருட்கள் போலவோ அலங்கார பொருட்கள் போலவோ வடிவமைப்பார்கள். சிலர் தங்களுக்கு தேவையானதை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள். இதில் அடல்ட் கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தி கொள்பவர்களும் இருக்கிறார்கள். கிச்சன் வேலை செய்யும் இடங்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை வைத்து இவர்கள் தங்களுக்கு தேவையானதை தயார் செய்து கொள்வார்கள். சில பாதுகாவலர்கள் தளர்வாக நடந்து கொள்வார்கள். சில பேர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். எவர் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தின் உச்சகட்டமாக தான் நகரும். சிலர் பாதுகாவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவார்கள். அடித்து உதைத்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி விடுவார்கள். இத்தகைய வாக்குமூலங்களை 3 மாதங்களிலிருந்து 10 வருடங்கள் வரை தண்டனை பெற்ற பெண் சிறை கைதிகள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்கள் சிறையில் மட்டும்தான் அடித்து கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள். பெண்கள் சிறையிலும் சண்டைகள் நடக்கும். ஒருமுறை டாக்குமெண்ட்ரிக்காக படம் பிடிக்க சென்றவர்களிடம் மேகன் என்கின்ற சிறை கைதி தான் ஒரு பெண் கைதியை அடித்து மூக்கை உடைத்த கதையை கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். மூக்கை உடைத்து, விரலை உடைத்து, வாயை கிழித்தேன் என்று எதுகை மோனையாக பேசி அச்சத்தில் ஆள செய்திருக்கிறார் அந்த பெண் கைதி. சிறையில் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள். அது கிடைக்காதவர்கள் வேறு சில பொருட்களை போதையாக பயன்படுத்தி கொள்வார்கள். உதாரணமாக காப்பி தூளை மூக்கு வழியாக உறிஞ்சி அதன் மூலம் போதை ஏற்றிக் கொள்பவர்களும் இருக்கிறார்களாம். சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது மட்டும்தான் தண்டனை கிடையாது. உண்மையான தண்டனை சுகாதாரமின்மைதான். அங்கே எனக்கு இந்த வசதி வேண்டும், அந்த வசதி வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது. சிறை அறையில் தேவை இருப்பதை விட தேவையில்லாதவைதான் அதிகமாக இருக்கும். பூச்சிகள், பேன், பொடுகு, அரிப்பு, தொல்லை என்று பல பிரச்சனைகள் ஏற்படும். இது யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல, சிறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு இது இருக்கும். சிறையில் இருப்பதிலேயே மிகப்பெரிய தண்டனை தனிமைதான். சிலரை தனி அறையில்தான் அடைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தவிர வெளியே எங்கேயும் செல்ல முடியாது. தங்களுக்கு பிடித்தவர் பற்றி நினைத்து கொண்டிருந்தாலுமே கூட ஓரிரு நாளில் அந்த இனிய நினைவுகளும் கூட ரணமாக மாறிவிடும். அவர்களையெல்லாம் பிரிந்து இப்படி சிறைப்பட்டு கிடக்கிறோமே என்கின்ற ஆதங்கம்தான் மீதமிருக்கும். சிறையில் இருக்கும் அனைவரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள். சில பேர் சிறையில் இருந்தாலுமே கூட தினந்தோறும் தங்களை சுத்தமாக வைத்து கொள்ள விரும்புவார்கள். சிலர் சுகாதாரமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள். சிறையில் நான் இந்த அறையில் இவருடன் தான் இருப்பேன் என்றெல்லாம் அடம்பிடிக்க முடியாது. பல சமயங்களில் உடனிருக்கும் சிறைவாசி மூலமாகவே பல பிரச்சனைகளும் ஏற்படும். ஒரு தடவை சிறையில் நீர் பற்றாக்குறை. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே குளிக்க முடியும். அதிலும் ஒருவர் இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடு. உள்ளே குளிக்கும்போது நீர் பயன்பாட்டை கண்காணிக்க ஒரு பெண் அதிகாரி இருப்பாராம். அவர் முன் குளிப்பதே கடினம். அதிலும் அவருடைய கோப பார்வையில் அந்த சிறிதளவு நீரில் குளித்து முடித்துவிட்டு வருவதற்குள் உயிர் போய்விடும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக பயன்படுத்தினாலும் வார்த்தைகளும் தடிகளும் வலுவாக தாக்கும்.
பெண் சிறை கைதிகளும் பெண்களுடனேயே அந்த உறவில் இணைந்திருப்பார்கள்தான். ஆனால் இது மிகவும் எளிதானது அல்ல. அதேபோல நினைக்கும் போதெல்லாம் இந்த உறவில் இணைய முடியாது. அடிக்கடி இப்படியான உறவில் இணைவதை யாரேனும் அறிந்தாலோ அல்லது இப்படியான உறவில் இணைந்து மாட்டிக்கொண்டாலோ அதற்கான தண்டனை தீவிரமானதாக இருக்கும். அதேபோல இந்த உறவில் நினைத்தபடியெல்லாம் இணைய முடியாது. கிடைக்கும் குறுகிய காலகட்டத்துக்குள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பாதுகாவலரிடம் மாட்டிக்கொண்டால் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனைக்கு ஆளாகக்கூடும். இருப்பதிலேயே பெரிய அபாயம் என்னவென்றால் எப்போது எந்த சிறைக்கைதி சைக்கோ போல நடந்து கொள்வார் என்பதுதான். தனிமை, விரக்தி, கோபம், இயலாமை என பல காரணங்களினால் திடீரென அவர்களுக்கு தெரியாமல் காட்டுமிராண்டி போல நடந்து கொள்வார்கள். இதனால் மற்ற சிறைக்கைதிகளும் பாதிக்கப்படுவார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.